வணக்கம் பிரதர். ஸோ உங்களோட கமாண்ட் வந்து நான் இப்போ தான் பார்க்குறேன். ஸோ நீங்கள் வந்து என்ன கேட்டிங்கன்னா மேசராசி பரணி நட்சத்திரம். ஸோ லாட்ரி யோகம் இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு. ஸோ அப்போ நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்த ஒரு 1.5 வருஷத்துக்கு வந்து லாட்ரி யோகம் உங்களுக்கு இருக்குது. ஸோ காரணம் வந்து ராசிக்கு 11ல் ராகு. ஸோ ராகு வந்து 11ல் நின்று லாபாதிபதி ஸ்தானத்தில் நின்று ஸோ குருவோட தொடர்பில் லாபாதிபதி ஸ்தானம் இருக்கிற ஒரு காரணத்தினால லாட்ரி யோகம் இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் வந்து இன்னையிலேருந்து அடுத்த வருஷம் ஃபுல்லாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். நம்பர்லாம் அடிக்கும். ஏதாவது ஏறிச்சுன்னா ஒரு சில பல கடன் தொந்தரவுலேருந்து அடிச்சுட்டு அடுத்த ஒரு வாழ்க்கை இடத்துக்கு நீங்கள் நகரலாம். ரெண்டாவது வந்து உங்களுக்கு வந்து இந்த நம்பர் தான் அடிக்குமா அப்படின்ற ஒரு கேள்விக்கு வந்து ஸோ இந்த நம்பர் நம்ம எல்லாம் சொல்கிறதெல்லாம் கடினம் தான். உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஸ்ட்ரைக் ஆகலாம், இல்லை உங்கள் வீட்டாளுங்க நம்பர் ஏதாவது ஏறலாம், இல்லை உங்களோட வாகன நம்பரு, இல்லைன்னா உங்களோட வீட்டு நம்பரு, இல்லை உங்களுக்கு ஏதாவது கனவுல ஏதாவது நம்பர் வரலாம். ஸோ வாட்டவர் ஏதாவது ஒரு சில நம்பர்கள் உங்களுக்கு மைல்டாக ஓடிக்கிட்டே இருக்கலாம். ஸோ அதை வந்து துணிச்சலாக எழுதுங்க. ஆனால் கிரேசியாக போயிடாதீங்க. ஏன்னா லாபாதிபதி ஸ்தானத்தில் ராகு இருக்கிறது வந்து நம்மளை வந்து சூதுலையும் இறக்கியும் விட்டுருவாரு. சூதுனால நமக்கு வருமானத்தையும் ஏற்படுத்துவார். அதை எப்படின்றது அது உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். சரிங்களா?